அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். இது சாட்டர்டே மார்னிங் எடுத்த விலாகு. சாஃபின் குட்டி சரியான தூக்கம். செம்ம குளிர் இல்லை, அதனால் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நேற்று நைட் நாங்கள் வெளில போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் பார்ட்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சரி, லிஸ்ட்டில் கொடுத்தது வந்துட்டு சிக்கன் மட்டும்தான். பட்டு க்ரில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு நான் வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலி லெமன் இருந்திருக்கு, பட் நான் அதை பார்க்காம மறுபடியும் ஒரு 1/2 kg பக்கம் லெமன் வாங்கிட்டேன். இத்தனை லெமன் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி மல்லி புதினா லீவ்ஸும் அதிகமாக வாங்கிட்டேன். இனி வந்துட்டு ஏதாவது டிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நான் வாங்கி வச்சுட்டேன். ஏன் இப்படி வாங்கினேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பத்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸில் அதிகமாக வாங்கிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே 5 o'clock ஆயிரும். பட் நான் தான் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். குட்டீஸை ரெடி பண்ணியாச்சு. வேணுன்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலி டாங்கு வந்துட்டு என்கிட்ட இல்லை, அது வாங்கணும்னு நினச்சேன், நேற்று மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே மதீனா இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு டாங் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நிப்பாட்டியாச்சு. பார்த்தா ஜெட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு சரமாரியாக போகுது. அப்போ அந்த ஜெட்டோட அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அது வந்துட்டு அப்படியே காற்றுல க்ளவுட்ஸோட க்ளவுட்ஸாக கலந்து அப்படியே அந்த சைடு இருந்து இந்த சைடு வரைக்கும் அப்படியே கலைஞ்சு வந்துருச்சு. ரொம்ப நேரம் இது பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவுமே எனக்கு இந்த ஸ்கை, க்ளவுட்ஸ், அதுக்கப்புறம் இயற்கை, மெயினாகவே வந்துட்டு நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளும் ஒரு பார்வைக்கும் வித்தியாசமாகவே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். இன்றைக்கி பார்த்த மாதிரி நாளைக்கு இருக்காது, இன்றைக்கி பார்த்த மாதிரி நாளைக்கு இருக்காதுன்றதை விட இந்த நிமிஷம் பார்த்த மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்கிறதில்ல. ஆக்சுவலி வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு 5:30 போல் கிளம்புனோம். அப்போ அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. ஒரு 10 minutes தான் வந்திருக்கும், இல்லை ஓகே ஒரு 20 minutes வந்திருக்கும். அதுக்குள்ளே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் எல்லாம் டாட்டா பை பாய் சொல்லிவிட்டு தூங்க போயிட்டாங்க போல். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நைட்டில் இந்த ஏர்போர்ட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே நாங்கள் போயிட்டுருக்கோன்னா முஷ்ரிஃப் நேஷ்னல் பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, ஒரு கெட் டுகெதர், கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிற மாதிரி ஒரு பார்க் நியரஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தா இந்த முஷ்ரிஃப் பார்க் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி பாருங்களேன் எத்தனை கார் இருக்குது. பரவாயில்ல, அப்படியே வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு எங்கள் ஏரியாவுக்கு பவுண்ட்ரி லைன் எல்லாம் க்ரியேட் பண்ணி நல்லா சூப்பராக செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்த உடனேயே ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, அது போட்டு சூப்பராக சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே வந்துட்டு க்ரில்லு இதெல்லாம் பண்ணுறது பாய்ஸோட வேலை இல்லை, நமக்கு என்ன அரட்டை தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஆஃபீஸ் கொலீக்ஸு அவங்கள எல்லாத்தையும் பார்க்குறேன். அதனால் நம்ம போயிட்டு பேச உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோகிராஃபர் வந்துட்டு என்னோடய இஷு குட்டி. அவளை போயிட்டு நீ அங்கிளுங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக ஷூட் பண்ணிவிட்டு வா குட்டி, நான் இங்கே வந்துட்டு இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவள் பாருங்களேன் எப்படி எடுத்திருக்கான்னு. ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே, கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி சூப்பர் டால் மாதிரி இந்த பக்கம் வானா இந்த பக்கம் வந்துடுறா, அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போயிடுறா. நம்ம இஷு ஜைனு சாஃபின், அப்புறம் அவங்க கொலீக்ஸோட 2 குட்டிங்க, 5 kids இருந்தாங்க. அப்புறம் நல்லா சூப்பராக இருந்துச்சு.
போக போக அப்படியே இருட்டாயிட்டே இருக்குல்ல, செம்ம குளிருங்க. குளிர் போட்டு தள்ளுது. அப்படி ஒரு குளிர். ஏன்னா வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுல அதனால் குளிரெல்லாம் ரொம்ப அதிகமாகவே தான் இருந்தது. ஸ்வீட் பொட்டேட்டோ கன்னலில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மோக்கோட அந்த ஸ்மெல்லுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒருத்தரும் ஒரு டைப்பில் சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். நான் வந்துட்டு சும்மா ரொம்பவே சிம்பிளாக தந்தூரி மட்டும்தான் போட்டிருந்தேன். 2 கேஜிஸ்க்குமே நான் தந்தூரியே போட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சிக்கனில் வெரைட்டிஸ் எனக்கு தெரியாது. அதனால் நான் சும்மா தந்தூரி வித் யோகட் அதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். பெப்பர் போட்டிருந்தாங்க. அப்புறம் க்ரீன் மசாலா போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு சீ ப்ரீமு, அப்புறம் வேறு என்னமோ ஒரு ஃபிஷ் இருந்தது. எல்லா ஃபிஷ்ஷஸும் நல்லா இருந்துச்சு. பார்பிக்யூ பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இஷுசைனு ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குட்டி அவங்க இஷுசைனு மாதிரியே ஃபாலோ பண்ணுறா. சூப்பருங்க, செம்ம. அந்த அந்த சென்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. வைப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சூப்பராக அக்காங்கன்னு பின்னாடி நடந்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருந்துச்சு. டான்ஸு தான். அப்புறம் சாஃபினுக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. அப்போ அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த 3 குட்டிங்களும் இங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவோம், அரட்டை தான். அப்புறம் நம்ம சாலடுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வேலை தான் நம்ம பார்த்தது. மெயினாக பண்ணது எல்லாமே வந்துட்டு ஹஸ்பண்டுங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கனலில் வந்துட்டு சூடு காய்றது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, நல்லா இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஒரு குளிர் டைம் ஆக 18 டிகிரி வந்துருச்சு. அதனால் குளிர் போட்டு தள்ளுது. ஓகே பரவாயில்ல அப்படின்னுட்டு. ஆனால் அந்த சந்தோஷம் இன்னி இதுக்கப்புறம் கிடைக்காது இல்லையா? அதனால் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்படின்னுட்டு இருந்தாச்சு. ஏன்னா சாட்டர்டே வந்துட்டு கிளம்புனதுனால சண்டே லீவு தானே, அப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ளேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இஷுக்குட்டி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா தான் வந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக பார்பிக்யூ போடுறதுக்கு முஷ்ரிஃப் பார்க் பற்றி தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக பார்பிக்யூ போடுறதுக்கு, அப்புறம் டென்ட்டெல்லாம் போடுற மாதிரி அந்த சைடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி சீசா, சருங்கல், ஊஞ்சல் அதுவுமே இருக்குது. எல்லாமே அதே மாதிரி லான், கிராஸோட லான் எல்லாமே இருக்குது. பெரிய பார்க் தானே இது. ஆனால் அங்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இங்கே இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, அதனால் அங்கெல்லாம் போகிறதுக்கு வேண்டாம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இங்கே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. மண்ணில் விளையாடுறதுக்கும் அரட்டை அடிக்கிறதுக்கும் பார்பிக்யூ பண்ணுறதுக்கும் அப்படியே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே டம்ஷரப் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இது பண்ணால் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இது வந்துட்டு பஞ்சமுகி அந்த படத்தை வந்துட்டு முகி கண்டுபிடிச்சிட்டாங்க. பஞ்சு அதுக்கு வந்துட்டு காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ட்ரை பண்ணார். கொளுத்தி போடுறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணார். இவங்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே தெரியல. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஆனால் கண்டுபிடிக்கல. அப்புறம் நாங்கள் தான் வின்னானோம். அப்புறம் ஆப்போசிட் டீம்லேருந்து அவர் பயங்கரமாக நடிச்சு காமிச்சார். ஒரு மலையாளம் படம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் நடிச்சு காமிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். அப்படியே 3 பாயிண்ட்ஸாக வந்துட்டு 2 பேருமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா 2 லாங்குவேஜ் இருந்ததுனால எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மலையாளம் ஒன்றுமே தெரியல, அவங்களுக்கு தமிழ் எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஒரு பிளானோ இல்லை வந்துட்டு ப்ரோக்ராமோ போடலை. எல்லோரும் இன்றைக்கி கெட் டுகெதர் ஆயிடலாம் அப்படின்னு மட்டும்தான் இது பண்ணோம். சரி இவங்க சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ணிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சொல்லிச்சு. பட் மற்றபடி வேறு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னுட்டுலாம் ஆர்கனைஸே பண்ணலை. இருந்தாலும்
எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டு போட்டி விளையாடும்போது நம்ம சாஃபின் குட்டியும் சூப்பராக பாடினாங்க.